இலங்கையில் தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் பல காலகட்டங்களில் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான கருவிகளாக மாறிய வரலாறு உண்டு. 1979 ஆண்டு தற்காலிகமாக அறிமுகப்படுத்தப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் காலப்போக்கில் நிரந்தர அடக்குமுறை சட்டமாக மாறியது. தமிழ் முஸ்லிம் சமூகங்கள், இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர்கள், மாணவர்கள், தொழிற்சங்கங்கள், ஊடக பத்திரிகையாளர்கள் என பல தரப்பினரும் இதன் பாதிப்பை அனுபவித்தனர். இதன் பின்னணியில் PTA-வை மாற்றி புதிய பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டம் PSTA 2026 என்ற வரைவு தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட வரைவு குறித்து மக்களின் கருத்துக்களை வரவேற்கிறோம் என நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார அறிவித்துள்ளார். 3 மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு குறித்து 2026 பிப்ரவரி 28 வரை கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் பெறப்படுகின்றன. புதிய PSTA வரைவு குறித்து பல சமூக மற்றும் மத அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் சமநிலையான பார்வையை முன்வைக்கின்றனர். அவர்களின் மைய கருத்து ஒன்றே: பயங்கரவாதம் ஒரு தீமையே, ஆனால் பாதுகாப்பு என்ற பெயரில் நீதி, மனித உரிமைகள் மற்றும் சமூக நம்பிக்கை அளிக்கப்படக்கூடாது. இந்த புதிய சட்டத்தில் சில குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றங்கள் உள்ளன. முதலில் மனித உரிமை அமைப்புகளின் பங்கு கணிசமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது, கைது செய்யப்பட்ட நபரை மேஜிஸ்ட்ரேட் நேரில் சென்று பார்வையிடும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, தேவையெனில் நீதித்துறை மருத்துவ அதிகாரி ஜுடிஷியல் மெடிக்கல் ஆபீசர் மூலம் பரிசோதனை செய்யும் ஏற்பாடும் சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக, நீதித்துறை நேரடி தலையீடு இன்றி ஒருவரை காவலில் வைக்கக்கூடிய அதிகபட்ச காலம் 18 மாதங்களில் இருந்து 8 வாரங்களுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது PTA-உடன் ஒப்பிடுகையில் ஒரு பெரிய மாற்றமாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் சில முக்கியமான எச்சரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. ஊக்குவித்தல், கருத்துக்களை பரப்புதல், அமைப்புகளுடன் தொடர்பு போன்ற சொற்கள் மிக விரிவாகவும் தெளிவற்றவையாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளதால் கருத்துரிமை, மத உரையாடல்கள், கல்வி மற்றும் அறிவுசார் விவாதங்கள் தவறாக குற்றமாக்கப்படும் அபாயம் உள்ளது. அமைப்புகளை தடை செய்யும் அதிகாரம் வலுவான நீதித்துறை கண்காணிப்பு இன்றி பயன்படுத்தப்பட்டால் அது சமூக நம்பிக்கையை சிதைக்கும் என்பதும் வலியுறுத்தப்படுகிறது. PTA-வை விட PSTA சில முன்னேற்றங்களை கொண்டிருந்தாலும் பெயர் மட்டும் மாறி உள்ளடக்கம் மாறவில்லை என்றால் அது உண்மையான மாற்றமாகாது. பாதுகாப்பும் மனித உரிமைகளும் எதிரிகள் அல்ல, இரண்டும் ஒன்றுக்கொன்று அடித்தளமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இன்று அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், ஊடக பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய முக்கியமான தருணம் இது. புதிய PSTA ஒரு அரசின் சட்டமாக அல்ல, மக்களின் குரலால் வடிவமைக்கப்படும் ஜனநாயக ஆவணமாக மாற வேண்டிய நேரம் இது. பாராளுமன்றத்தில் 2/3 அதிகாரம் இருந்தும் தான் தோன்றித்தனமாக சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றாது மக்கள் ஆலோசனை பெற முன்வந்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முற்போக்கான ஜனநாயக நடவடிக்கையாகும். எனவே பிப்ரவரி 28க்கு முன்னரே எமது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் நீதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைப்போம்.